போகுதுன்னா அதுக்கு காரணம் இந்த குடிதானே. நிச்சயமா. இந்த கவிதையை சொல்லிட்டு ஒரு பாட்டை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். அழகா நீங்க புத்தக திருவிழால நாம இருக்கோம். கவிஞர் ஒரு கவிஞர் அழகா தன்னுடைய கவிதையில ஒரு பொம்பளை புள்ள தான் அப்பாட்ட சொல்ற மாதிரி ஒரு கவிதை எழுதியிருப்பார். அந்த கவிதையில சொல்ல அந்த பொம்பளை புள்ள அவங்க அப்பாட்ட போய் சொல்லும், அப்பா அம்மாவோட போட்டோ எடுக்கணுமா, தப்பாம உன்னை கூட்டிட்டு வரணுமா, ஹெட் மாஸ்டர் உன்கிட்ட சொல்ல சொன்னாரு, போட்டோல அழகா தெரியணுமா, உன்கிட்ட கண்டிப்பா சொல்லிட்டு வர சொன்னாரு. இத சொல்லிட்டு அடுத்தடுத்தா சொல்லுது, புதுசா சட்டை போட்டாதான் பவுசா அழகா தெரியும்னு நைஸா அவங்க அப்பன்ட்ட பேசி புது சட்டை வாங்கி போட்டுக்கிட்டா பூமாரி, செருப்பில்லாம போனா குட்டையா தெரியும்னு அரியா அரிச்சு தான் தகப்பன் கிட்ட அரியா அரிச்சு புது செருப்பு வாங்கி போட்டுக்கிட்டா பவுனு தாயி, கலையா முகம் தெரியணும்னு தான் போட்டிருந்த கருப்பு மணி பாசிய அத்துட்டு தான் அப்பன் கிட்ட கவரிங் செயின் வாங்கி போட்டுக்கிட்டா காளியம்மா. கடைசி பத்தியில அதுக்காக தாங்க புத்தகம் படிக்கணும்னு சொல்றது. கடைசி பத்தியில அந்த பொம்பளை பிள்ளை உங்க அப்பாட்ட சொல்லுது, அப்பா அப்பா செருப்பு செயின் சட்டைன்னு உன்னை நான் சிரமப்படுத்த மாட்டேன்ப்பா, செருப்பு சட்டை செயின் நான் உன்னை சிரமப்படுத்த மாட்டேன்ப்பா, கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், குடிக்காம வாப்பா, அது போதும் போ. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு குடிகாரன் திருந்துற மாதிரி உங்களோட பாட்டு இருக்காங்க. பாட்டை எழுதும் போது எப்படி சார் எழுதுறான், மச்சி ஓபன் த பாட்டில் விளங்காப்ப கேளுங்க, திரும்பி இந்த பக்கம் கேளுங்க. இல்ல நான் மொத்தமா தான் கேட்பேன். யோசிச்சு பாக்கணும்லங்க. கண்ணதாசன் எவ்வளவு பெரிய கவிஞன் அந்த காலத்துல. கண்ணதாசன் சொல்லுவாரு, எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு என்னுடைய வரிகளை பாருங்கள், எப்படி வாழக்கூடாது என்பதற்கு என்னுடைய வாழ்க்கையை பாருங்கள்னு சொன்னவர் கண்ணதாசனுங்க. அந்த கண்ணதாசனை தூக்கி நீங்க என்னையா பாட்டு போட்டீங்க, கண்ணதாசன் கார குடி வேற சொல்லி ஊத்தி குடி உன்னை குடி மச்சான போல் பாட போறேன்டா சொன்னீங்களா இல்லையா சார்? நாங்க சொல்லல சார், உங்க பக்கம் இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய கவிஞர் வாலியே சொன்னாருங்க. வாலி எழுதினாரு, மே மாசம் 98 மேஜர் ஆனேனே ஒரு பாட்டு எழுதினாருல. ஆர்மில சேர்ந்திருப்பாரோ உங்களுக்கு? இல்ல இல்ல, ஆர்மில மேஜர்னு ஒரு போஸ்ட் இருக்கு. மனுஷன்ட்ட கேட்டாங்க, வாலி ஒரு பாட்டு எழுதினாரு, எப்படி எப்படி சமைஞ்சது எப்படி அப்படின்னு ஒரு பாட்டு எழுதினாரு. ஏங்க இப்படி பாட்டு எழுதுங்கன்னு கேட்டதுக்கு வாலி கொடுத்த வாக்கு மூலம் என்ன தெரியுமா, நாங்கள் மெட்டுக்காக பாட்டு எழுதுவதில்லை, துட்டுக்காக பாட்டு எழுதுகிறோம்னு சொன்னா, துட்டுக்காக பாட்டு எழுதுற கோஷ்டி நீங்கெல்லாம், துட்டுக்காக படம் எடுக்கிற கோஷ்டி நீங்கெல்லாம். இப்படிப்பட்ட சினிமா பாடல்களும் சினிமாவாலையும் இந்த தமிழகம் நிச்சயமாக தலை ஓங்காது, தலை குனியவே செய்யும், தளர்கிறது என்பதை தீர்ப்பாக வழங்கும்படி வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை.